ஹலோ டியர் மாண்டிஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நம்ம கர்நாடகா ரியல் ஸ்டார் தமிழ்ல இருந்து ரீமேக் பண்ணி நடிச்ச பல படங்களை பல வகையில வறுத்தெடுத்திருக்கும். அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன புகழாத நாளே இல்ல. இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஏய் அவர் எடுத்த ஓம் படத்தை பார்த்திருக்கியா? நான் ஏன்டா பார்க்கணும்? நான் ஏதோ என் யூடியூப் சேனல்ல ஷோ நடத்திட்டு இருக்கிறோம்டா. என்கிட்ட வந்துட்டு ஓம் படம் பாத்தியா, அந்த படம் பாத்தியா, அவர் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா? மூதேவி உங்க அப்பனை எரிச்சேடா அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? தமிழ்ல எடுக்கப்பட்ட படத்தை அங்க எப்படி குதறி வச்சிருக்காங்க அப்படிங்கறத என்னோட கான்செப்டே தவிர தனிநபரை போடணும், வம்புழுக்கணும், அவரை தாக்கணுங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. இது பரவாயில்ல, எனக்கு கொலை மிரட்டலாம் அனுப்புறாங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அதை படிச்சு காமிக்கிற பாருங்க. அக்ஷத் அப்படிங்கறத ஒரு பேருன்னு நினைக்கிறேன். சோ அவர் அனுப்பிச்சிருக்காரு, டியர் அட்மின், என்னை மிரட்டுறதுக்கு ரெஸ்பெக்டோட நீ மிரட்டுற. நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் விசிட்டிங் கர்நாடகா ஆர் பெங்களூர். கர்நாடகா வேற பெங்களூர் வேறயா? சரி ஓகே. எந்த ஊருக்காரன்னு தெரியல, வடக்கனா இருப்பான் போல. இஃப் யூ டூ சோ தென் யூ வில் கெட் வெரி நைஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. அது நல்லா கவனிப்பாங்களாமா என்னைய. ஒரு 6 மாசமா ஒரே கல்லடப்புங்க. ஏட்டியா நங்கின குத்துனாரு பாத்தீங்களா? அதுல கல்லடப்பு கிளீன். Don't even think of roasting Vishnuvardhan again. Go and ask your ரஜினி சார் நம்பரை கொடு, கேட்டு வரேன். அபவுட் விஷ்ணுவர்தன். ரஜினி சார்ட்ட போய் நான் விஷ்ணுவர்தன் யாருன்னு சொல்லி கேட்கணுமாமா. எனக்கு அதான் வேலை, அவருக்கு என்கிட்ட சொல்றதான் வேலை. நான் வந்து கர்நாடகா வந்தேன்னா நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மாட்டிருக்காப்புல என்னைய. கர்நாடகா என்ன உங்க அப்பார் வாங்கி போட்ட லேண்டா தம்பி? வளருங்க தம்பி, நான் ஜோக்கு சொல்றேன்டா. என்னைய புடிச்சு எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? யார்கிட்ட உங்க வீரத்தை காமிக்கணுமோ அவங்கள்ட்ட காமிக்க மாட்டீங்க. காமெடி பண்றவன்ட்டையும் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றவன்ட்டையும் ரோஸ்ட் வீடியோ போடுறவன்ட்டையும் வந்துட்டு ஏய் லுச்சா யூ ஆர் மை பச்சா. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா, நம்ம தமிழ்ல 175 நாள் ஓடி பிளாக் பஸ்டரான திரைப்படம் சூப்பர் ஸ்டார் நடிச்ச அண்ணாமலை. அந்த படத்தை கர்நாடகால நம்ம ரியல் ஸ்டார் அண்ணாமலை படத்தை ரீமேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு விட்டு கழிஞ்சு வச்சிருக்காப்ல. அண்ணாமலை படம் உருவானதுக்கு சுரேஷ் கிருஷ்ணாவோ இல்ல ரஜினிகாந்த் சார் அவர் மட்டுமே காரணம் கிடையாது. இது பெரிய ஒரு வரலாறே இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 1979ஆம் ஆண்டு ஜெஃப்ரி ஆர்ச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் நாவல் ஒன்னு எழுதுறாரு. அந்த நாவலோட பேர் என்னன்னா கேன் அண்ட் ஏபிள். அந்த நாவல் தான் பிற்காலத்துல 1987ஆம் வருடம் ஹிந்தியில படமா ரிலீஸ் ஆகுது. படத்துடைய பேரு குத்கார்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஹிந்தி படம் சூப்பர் ஹிட் ஆனதை பார்த்து தெலுங்குல ரீமேக் பண்றாங்க, பிராண ஸ்நேஹிதுலு அப்படின்னு சொல்லி. ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. இதற்கு அப்புறம் வந்தது தான் அண்ணாமலை. 1992ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஹிட். ஹிந்தியில எடுக்கப்பட்ட ஸ்கிரீன் பிளேக்கும் தமிழ்ல சுரேஷ் கிருஷ்ணா எடுத்த ஸ்கிரீன் பிளேக்கும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். 90% வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்காகவே நிறைய சீன்ஸை ஆட் பண்ணி எடுக்கப்பட்டதான் அண்ணாமலை. இதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டா அமைஞ்சது. அண்ணாமலை படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தெலுங்குல வெங்கடேஷ் அவர்கள் நடிச்சு கொண்டப்பள்ளி ராஜா அப்படிங்கிற ஒரு பேர்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரே இண்டஸ்ட்ரியில 2வது வாட்டி ரீமேக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி படத்தை தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க. அப்புறம் தமிழ்ல ரிலீஸ் ஆன பிறகு ஆஹா இதோட ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ரீமேக் பண்றாங்க. 2023ல கன்னடால இந்த படத்தை ரீமேக் பண்றாங்க. கோகர்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்து வச்சு தமிழ்ல நீங்க பண்ற ஸ்கிரீன் பிளே எல்லாம் சரியில்லப்பா, இந்த சீனுக்கு நான் இப்படி யோசிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட்டா நாசம் பண்ணி வச்சிருக்காரு நம்ம யூபி. அப்படிப்பட்ட அற்புதமான, அசத்தலான, அருமையான, அட்டகாசமான, முகம் சுளிக்கும் வகையில் ஆபாசமாக அங்கங்க பிட்டு சீன்களை சொருவி அண்ணாமலை ரீமேக்கா இது அப்படின்னு ரஜினி ஃபேன்ஸை கதற விட்ட கோகர்ணா படத்துடைய ரோஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வீடியோக்குள்ள போயிரோமா? தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னதான் ரஜினி சாருக்கு தமிழ் சினிமால எத்தனையோ பாட்டு ஓப்பனிங் சாங்கா போட்டாலும் அதுல நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒன் ஆஃப் தி சாங் அப்படின்னா இந்த அண்ணாமலை படத்துடைய சாங் அப்படின்னே சொல்லலாம். அப்படியே இங்க கோ கொரோனா படத்துக்கு வந்தீங்கன்னா
ವಿಷಯ ಮೂಲವ ಆಸೆಯೇ ದುಃಖಕ್ಕೆ ಮೂಲ ಅಸೂಯೆ ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. என்னடா இது கெட்டப் அண்ணாமலை கெட்டப் மாதிரியே இருக்கு, ஆனா பாட்டு மட்டும் ஏன்டா வேற போட்டிருக்கீங்க? இவனுங்களுக்கு இதாங்க வேலை. என்ன படத்துல என்ன சாங் வைக்கிறதுன்னு தெரியாம பாட்சா ரீமேக்கு அருணாச்சலம் சாங்க சொறி விட்டுருப்பாங்க. அண்ணையா தம்மையா நஞ்சுண்டேஸ்வர நானையா. ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. பாவம் நம்ம ரியல் ஸ்டாருக்கு மட்டும் என்ன சாங்க சொருவுறதுன்னு தெரியல போல. அதனால அண்ணாமலையோட கெட்டப் மட்டும் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து அவரா ஒரு சாங்க போட்டு ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். அடுத்ததாக நம்ம அண்ணாமலை படத்துல நம்ம ரஜினி சாரை நினைச்சிட்டே கண்ணை மூடும் போது இந்த பியூட்டிஃபுல் சாங் வருங்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை. இந்த சாங் எல்லாம் நான் சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது அப்படியே டவுன் பஸ்ல போடுவாங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா அப்படியே இந்த கோ கொரோனா படத்துக்கு வந்தீங்கன்னா இவனுங்க ஒரு சாங் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, அடச்சி. என்னடா வக்கே கோல போட்டு மூடிட்டீங்க, சரி அப்படியே மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்தி விட்டுரு. இதெல்லாம் உபேந்திரா படத்துல ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா இவர் சில்பா செட்டியோட பண்ண சிலிமிஷத்தெல்லாம் அந்த ஊர்க்காரங்க மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம அண்ணாமலை படத்துல ஒரு வேற லெவல் ஐகானிக் காமெடி சீன்னா இந்த பாம்பு சீன் தாங்க. சூப்பர் ஸ்டார் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பார். அந்த பாம்பு தெரியாம நம்ம குஷ்பு குளிக்கிற இடத்துக்குள்ள போயிரும். அப்ப நம்ம ரஜினியும் தெரியாம யதார்த்தமா உள்ள போயிருவாப்ல. பாம்பு போயிடுச்சு. அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க, நான் முழுசா பாத்துட்டேங்க. இப்ப இந்த காமெடி சீனை கர்நாடகால நீங்க இமேஜினே பண்ண முடியாத லெவலுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம உபேந்திராவோட தங்கச்சி எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி வேணும்னா அப்படின்னு சொல்லி கேக்குது. இந்த சீன் எந்த படத்துல இருந்து களவாண்டதுன்னு தெரியுதா? அதுதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச எஜமான் படத்துல இருந்து களவாண்டிருக்காங்க. என்ன அங்க மீனா பட்டாம்பூச்சி புடிச்சு தர சொல்லுவாங்க, இங்கே உபேந்திராவோட தங்கச்சி சொல்றாங்க இந்த சீனை எஜமான் படத்துல எப்படி ஒரு காமெடி சீனா எடுத்திருப்பாங்க. இன்னமும் கூட அந்த சீனை பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஆனா இங்கேயும் எடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம உபேந்திரா 144 பிக்சல்ல செய்யப்பட்ட பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டே ஓடுறாப்ல. அந்த பட்டாம்பூச்சி நம்ம ஒன் டைம் வாட்சபிள் ஹீரோயினி குளிக்கிற பாத்ரூம்குள்ள போயிருதுங்க. அதாவது இவனுக்கு கான்செப்ட் படி என்னன்னா, ஹீரோயினுக்கு ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறது தெரியலையாமா, அவங்க அந்த அளவுக்கு ரசிச்சிட்டு இருக்காங்களாம். நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு இருக்கிறதே தெரியலையாமா, ஏன்னா அரை மணி நேரம் கழிச்சு தான் ஷாக் ரியாக்ஷனே வருது. ஏண்டா டேய், ரீமேக் ரைட்ஸ் வாங்கினது அண்ணாமலை படத்துக்கு, ஆனா நீங்க காப்பி அடிச்சது எஜமான் படத்தை. ஆனா அதையாச்சும் உருப்படியா காப்பி அடிக்கிறது என்னடா இதெல்லாம்? பொறுக்கி பொறுக்கி. ஏண்டா டேய், தமிழ்ல அண்ணாமலை எப்படிப்பட்ட ஃபேமிலி மூவி, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணாமலை ரீமேக்ல? ஏன்டா நியாயமா பண்ணுங்கடா. அடுத்ததாக அண்ணாமலை படத்துல ஒன் ஆஃப் தி ஐகான் சீன்னா நம்ம ரஜினியோட ஃப்ரெண்ட் அசோக் அவரோட வீட்டை இடிச்சிருவாருங்க. அப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் அசோக் வீட்டுக்கே நேரடியா போய் அங்க பேசுற எமோஷனல் டைலாக்ஸ், அங்க நம்ம சூப்பர் ஸ்டார் சவால் விடுற ஸ்டைல்லாம் வேற லெவல் சீனுங்க. எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நிறுத்தற கொண்டு வரல, என் பேர் அண்ணாமலை இல்லடா. ಎಲ್ಲ ದುಡ್ಡು ದೊಡ್ಡ ವರ್ಷ ನೀರು ನಡ್ಕೊಂಡ್ ಮುಟ್ಟಿಯಲ್ಲ, ನಿನಗೆ ಮನಸ್ಸಾದ್ರೆ ಹೇಗೋ ಬಂತು? ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. அசோக், இந்த பிப்ரவரி 31 காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. மாப்பிள அது இல்ல மாப்பிள, நான் சொல்றதை கேளு மாப்பிள. நீ எப்படி என் ஜட்டிய ஓட்ட துப்பாக்கியால ஓட்ட போட்டியோ, நானும் அதே 98 சைஸ் ஜட்டிய, அதாவது உன்னோட ஜட்டிய ஓட்டைய போட்டு உன்னை மானவங்கப்படுத்தல. என் பேரு அஜால் குஜால் ஆறுமுகம் இல்லடா. போடா வவ்வாலு. மாப்பிள லைட் உடைச்சிட்டான்டா. 5 நிமிட பாட்டிற்கு பின் நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். நமது சங்கத்தில் 5000 ரூபாய் டோக்கன் கொடுத்து பதவி வாங்கியவர் மிஸ்டர் சித்தா. ஒரு சட்டு மிச்சம் இருந்தாலும் கதையின் முடியல தொடருது பாரு. எனக்கு விடாமுயற்சி, ஐயோ நம்பிக்கை விடாமுயற்சி. ஐயா வர்ற சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பர்ரா. ஒளி நான் தான் சொல்ல
ஆஹா லுக் ரொம்ப கடைசா இருக்கே. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா என் கூடயே வாங்க மாமா. அடுத்து நம்ம அண்ணாமலை படம் சுமாரா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எமோஷனல் கனெக்டுக்குள்ள வந்துருங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் வயசாயிரும், மண்டையெல்லாம் நரைச்சிரும். அவருக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணும் ஆயிருவா. அப்படியே இந்த கோ கொரோனா படத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க ஓப்பனிங் சீன்ல எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் மண்டையோட ஒரு ஆப்ல. அவருக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும், ஆனா அவருக்கு வயசாயிருக்காது. சரி, அத கூட விட்டு தொலைங்க. இந்த 7 கழுத வயசாயும் ஒரு டூயட் சாங் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அம்மா ஸ்கூலு பொண்ணு மாதிரி டவுசரையும் குட்டப்பாவடையும் போட்டு ஆடிட்டு இருக்கு. ஏண்டா என்னடா அநியாயம் பண்றீங்க? ஏண்டா 50 வயசு ஆகுது, இந்த ப்ரீகேஜி ஸ்கூல் ட்ரெஸ்ல உங்களுக்கு ஒரு டூயட் சாங் கேக்குதா? இந்த கொடுமை எல்லாம் எந்த சாங்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தெரியுமா? ரஜினிக்கும் குஷ்புக்கும் வயசாயிருக்க, இன்னும் தன்னுடைய காதல் மாறவே மாறல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சைக்கிள்னு ஒரு அற்புதமான ஒரு சாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அங்க என்ன நினைச்சு எடுத்துட்டு இருக்காங்க? நீங்க என்னடா ரீப்ளேஸ்மெண்ட்னு இந்த சாக போட்டு வச்சிருக்கீங்க? யாரா உங்களுக்கு வயசே ஆகாதா? நீங்க என்ன ஏலியனா? எரும மாட்டு வயசாகுது, யூத் நினப்பு. யூத்னா அப்படித்தான் இருக்கும். மக்களே, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை படம் ஒரு அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் படங்க. அண்ணாமலையும் அசோக்கும் பிரிஞ்சிருவாங்கங்க. அப்புறம் ரஜினியோட பொண்ணும் அசோக்கோட பையனும் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த அண்ணாமலையோட கதை எதை நோக்கி நவுறுனா, 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னு சேர்ந்தாங்களா, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளுக்கும் கல்யாணம் ஆச்சா அப்படிங்கறதா படம் பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. அவ்வளவு ஒரு எமோஷனலா இருக்கும். ஆனா இந்த கல்ச்சால போற கோ கொரோனா படத்துக்கு வந்தீங்கன்னா அசோக்கோட பையனுக்கும் அண்ணாமலையோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதுல ஹைலைட் என்னன்னா, அசோக்கோட பையன் அண்ணாமலையோட பொண்ணை டார்ச்சர் பண்றதுக்கு கல்யாணம் பண்ணானாமா. ஏண்டா இதெல்லாம் ஒரு கதையாடா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சரிங்க, இத கூட மன்னிச்சிடலான்னு விட்டுருங்க. நம்ம யூபி ஒரு பார்ட்டி ஒண்ணுக்கு போறாருங்க. அப்போ வேற ஒரு பொண்ணோட நம்ம யூபி அஃபார்ல இருக்கிறாராம். இந்த பொண்ணு யாருன்னா வில்ல அனுப்பின பொண்ணு. எதுக்காகனா, அவர் போதையில இருக்கும் போது அவருக்கே தெரியாம அவருடைய கைரேகைய வெத்து பத்திரத்துல வாங்குறாங்களாமா. ஏண்டா இந்த சீன் எல்லாம் அண்ணாமலையோட வரலாற்றுலே இல்லையடா? என்னடா கதையை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கர்மாந்தர சீனால எதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்கன்னா, தெலுங்கு வருஷன் அண்ணாமலை ரீமேக்க பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்காங்க. இதுக்கு தாண்டா ஒரே ஒரு டிவிடி வாங்கி போட்டு பார்க்கணும். எல்லா படத்தோடைய டிவிடியும் போட்டு பாத்தீங்கன்னா இப்படி தாண்டா கன்ஃபியூஷன் ஆகும். சம்பந்தம் இல்லாம கதையை விட்டு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நம்ம அண்ணாமலை படத்துல எல்லாரையும் கண்ண கலங்க வச்ச சீன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அசோக்க தோக்கடிச்சு அசோக்கோட வீட்டு பத்திரம் மொத்தமா சூப்பர் ஸ்டார் கையிலே வந்துருங்க. அப்ப கூட நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன தெரியுமா பண்ணுவாரு? தன்னோட அம்மாவை அமிச்சு அந்த பத்திரத்தை நீங்க அசோக் கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லுவாரு. அவ்வளவு எமோஷனான சீனுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஃபைட் சீன் வரும். சொந்த தங்கச்சி புருஷனே அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்படியே இந்த நொந்தமலை படத்துக்கு வந்தீங்கன்னா எமோஷன் சீனா அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாங்க. ஏதோ ஃபைட் சீன் சொன்னீங்கல்ல, அதை சட்டப்பட்டு வைங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம ஒரு ஃபைட் சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த அடியாளுங்களை அமிச்சதே நம்ம அசோக் தான். அண்ணாமலை படத்துல என்னதான் 2 பேரும் எதிரியா மாறினாலும் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு ஏக்கம், பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே தாங்க இருக்கும். ஆனா இங்க இருக்கிற இந்த ஈத்திர பைய அசோக், கல்ச்சால போற பைய அசோக் ரொம்ப ஒஸ்ட் ஃபெல்லாவா இருக்காங்க. சரி, ஃபைட் சீனையாச்சும் உருப்படியா எடுத்து வைக்கலாம். அதை எப்படி திரும்ப குதறி போட்டு வச்சிருக்காங்க? ரவுடிங்க துரத்திட்டு வராங்க, உபேந்திரா ஓடுறாரு. எந்த பைத்தியக்காரன்னு தெரியல, ஈபில இருந்து வந்து வேலை பார்த்த ஒருத்தன் ஒரு கரண்ட் ஒயர் ஒன்னு தெரியாம வச்சுட்டு போயிருக்கான். அதாவது ஈபி ஒயரை கொரோனா பேட்ச்ல வேலைக்கு சேர்ந்திருப்பான் போல. அதை நம்ம உபேந்திரா கையில எடுத்து அங்க வந்து அடியாளுங்க மேல தூக்கி போடுறாப்ல. எப்படி பாத்தீங்களா? மில்லி செகண்ட்ல யோசிச்சிருக்காருங்க. ஈபி கார பைபிள நம்ம ஃப்ரெண்டு தான் அங்க ஒயரை தெரியாம வச்சிருப்பான். அதை எடுத்து அதை தூக்கி இவங்க மேல போட்டா அவனுங்களை கரண்ட் ஷாக் அடிச்சு நம்ம கொன்றுடலாம். எப்படிப்பட்ட யோசனை பாத்தீங்களா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். இந்த கோமாளி தானா பத்தாதுன்ட்டு கிளைமேக்ஸே முடிஞ்சு போச்சு. நீ என்னத்தான் என்ன ஆள் வச்சு அடிச்சாலும் இந்தாப்பா பத்திரம்னு சொல்லி கொடுப்பாப்ல. ஏண்டா கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையாடா? என்னடா சரியான மானங்கிட்ட ஃபேமிலியா இருக்கீங்க? அதுக்கு வில்லன் குடும்பம் வேற ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க. ஆளை வச்சு அடிக்கிறவனா ஒரு ஃப்ரெண்டு, இதுக்கு ஒரு எமோஷன் சீன் வேற. சை போய் தொலை. மொத்தத்துல இந்த அண்ணாமலை ரீமேக் இன்னும் மற்றொரு உபேந்திராவின் ஒரு கழிவு. சோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.